கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை பார்த்து நீங்கள் ஒரு பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நம்ம பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தராலே நம்ம பாக்கியவான் என்று அழைக்கப்படுகிறோம். எப்படி பாக்கியத்துக்கு நம்ம பாத்திரராய் காணப்பட வேண்டும்? சங்கீதம் 1 பார்க்கும் பொழுது வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்கள், இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். முடியுமா? இரவும் பகலும் நம்மளாலே தியானிக்கிறதுக்கு முடியுமா? இந்த பிஸியான உலகத்தில் வேகமாக போகிறோம், வேலைக்கு போகிறோம், எல்லா காரியங்களும் படிக்கிறோம், கல்லூரிக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், வேலையை பார்க்குறோம். இவைகளின் மூலமாக தியானம் பண்ண முடியுமா? தாவீது ராஜா கூட மிக அழகாக சொல்கிறார், நான் தேவனை அதிகமாக தியானிக்கிறேன். அவர் ஒரு ராஜாவாக இருந்தார், அப்படியும் கூட அவர் தியானிக்கிறவராயிருக்கார். வேதத்தில் பிரியமாக இருக்க வேண்டும், இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவானாக மாறும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? அவன், அந்த பாக்கியவானாகி அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். அவன், அந்த பாக்கியவான் ஆகிய மனுஷன், இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையில் பிரியமாய் இருந்து தியானிக்கின்ற வேளையில் அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் விடப்பட்டு ஒரு வேர் விடுகிறதான ஒரு மரத்தை போல இருப்பான். அவன் அந்த நேரத்தில் கனி கொடுத்து புஷ்டியாக இருப்பான். அவன் அந்த நேரத்தில் பார்க்கின்ற வேளையில் அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர், இந்த நாளிலே நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமா? இந்த 1வது சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி நீங்கள் கர்த்தரை துதிங்க, ஸ்தோத்திரிங்க, தியானிங்க. அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம், செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கக்கூடியதாக இருக்கும். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து பாக்கியவான்கள் என்று அழைத்து அதன்படி செய்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் வரும். அவன் செய்கிற காரியங்கள், அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி கொடுத்து இலை உதிராதிருக்க மரத்தை போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இலை உதிராதிருக்கிற கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் செய்கிறதெல்லாம் எங்களுக்கு வாய்க்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான பாக்கிய நாளாக இருக்கட்டும்.